எல்லாருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்னதாக கட் பண்ணி போட்டு கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணி செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, கருவேப்பிலை கைப்பிடி, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா இந்த அளவு வறுத்த விட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னாக்க பொரியும் ஒளிய நல்லா வறுபடாது. அதனால உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. அது கூடயே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிழங்கு தண்ணி சுண்டுறதுக்குள்ளே இந்த பொடியை குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி சுண்டிருச்சு. இந்த பொடி அப்படியே எல்லாத்துலேயும் படுற மாதிரி பரவலாக போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அந்த எண்ணெயோடு நல்லா கலங்குற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம்.